ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1-2 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். உன்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அடைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறதான அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இணைந்த கரங்கள் ஊழியத்தின் சார்பிலே, எல்ஷடாய் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். யாக்கோபு தேவ சமூகத்திலே மிகுந்த விசேஷிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் 3 பேரும் முற்பிதாக்கள். இவர்களுக்கு தேவன் அநேக ஆசீர்வாத வாசல்களை திறந்து வைத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இல்லாத ஒரு கிருபையை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபின் சந்ததியின் மூலமாகத்தான் 12 கோத்திரங்களை தேவன் ஏற்படுத்தினார். அந்த 12 கோத்திரங்களினுடைய ஜனங்கள் தான் யூத மக்களாக, இஸ்ரவேல் தேசமாக இன்றைக்கு தலை நிமிர்ந்து உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. யாக்கோபினுடைய பெயர் இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவதாக என்று ஆதியாகமம் 35வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இங்கே நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் யாக்கோபை பார்த்து, அதாவது இஸ்ரவேலை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பயப்படாம இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பயப்படக்கூடாது, பயப்படாம இருங்க என்று சொல்லி கர்த்தர் இங்கே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இப்படித்தான் சொல்லுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதிரு. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கும், இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்கும், இந்த உலகத்தில் தோன்றுகிறதான எல்லா சூழ்நிலைகளுக்கும் முதலாவது நீங்க பயப்படாதிருங்க. பயப்படாதிருங்க. ஏன் என்று கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், பிசாசானவன் பல நேரத்தில் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கிறான். சூழ்நிலைகளை குறித்ததான பயம், நம்முடைய வாழ்க்கை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், நம்முடைய சரீரத்தை குறித்ததான பயம், வியாதி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது, இழந்து போய் நிற்கும் பொழுது நமக்கு முதலாவது கடந்து வருவது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக பயம் கடந்து வருகிறது.
இந்த பயத்தை பிசாசு தான் கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தரோ தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நீங்க பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதிருங்க, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்டுக் கொண்டார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சில நேரத்தில் சில பொருட்களை அடமானம் வைப்போம், நகைகளை அடமானம் வைப்போம், நிலங்களை அடமானம் வைப்போம், சில நமக்கு விலை உயர்ந்த காரியத்தை அடமானம் வைத்து அது சில நேரத்தில் மீட்டு கொள்ள முடியாதபடிக்கு அது அப்படியாகவே கைவிட்டு போய்விடும். நீங்களும் நானும் கூட இந்த இருளினுடைய அதிகாரத்தில், உலகத்தினுடைய பிசாசினுடைய அதிகாரத்தில், உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த நாமும் கூட மீட்டு கொள்ள முடியாதபடிக்கு, மீட்டு கொள்ளாத ஒரு பொருளாக கிடந்தோம். எல்லாராலும் அவமதிக்கப்பட்டதான ஒரு அவமான சின்னமாகத்தான் கிடந்தோம். பல நேரத்தில் நமக்கு ஒரு விடுதலை இல்லை, இந்த மீட்பு யாராலும் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நம்மிடத்தில் பாவம் பெருகி இருந்தது. இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா என்னுடைய மகன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, குடித்து 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 பலவிதமான அசுத்த குணங்களினால் அவருடைய சரீரம் உருக்குலைந்து இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா நீங்கள் ஒரு விசம் வந்து என் மகனை தொட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவன் திருந்தட்டும். அந்த மகன் திருந்தனா அந்த மகனை நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த மகனை நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒரு தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க, ஒரு தாயினுடைய கண்ணீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மீட்டு கொள்ளுகிறதான அந்த கிருபையை கர்த்தர் நம் மீது வைத்தார். நீங்களும் நானும் மீட்கப்பட்ட பொருளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். வேதாகமத்தில் நம்ம பல பேரை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பார்க்க முடியும். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார், பல பேர் அழைத்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒருவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பெயர் சொல்லி அழைத்தவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பெயர் சொல்லி அழைத்தவர்களை தேவன் எப்பொழுதும் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுவார். பெயர் சொல்லி அழைத்தவர்களை தேவன் உயர்த்தாமல் விட்டு விடுவதே கிடையாது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அங்கே பார்க்கும் பொழுது மிக அழகாக ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தை நான் வாசிக்க கேட்போம். 3 அவர் எரிகோவில் பிரவேசித்து ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானாய் இருந்த, கவனிங்க பாருங்க, ஆயக்காரனுக்கு தலைவன். அந்த இடத்துல, அந்த சமுதாயத்தில், அந்த சொசைட்டியில் ஒரு உயர்த்தப்பட்ட நிலைமையில சகேயு என்கிற ஒரு மனிதன், அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. அவன் ரோம அதிகாரி, வரி வசூலிப்பவர். இவர் அந்த நாட்களிலே செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் உருவத்திலே மிகவும் குள்ளமான ஒரு மனிதன். இவர்
அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன், எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது, எல்லா விதத்திலும் அவன் உயர்த்தப்பட்டிருந்தான். அவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு குறையில்லை. ஆனாலும் இங்கே பாருங்க, வார்த்தை என்ன சொல்லுகிற, வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான வேண்டுமானால் அவரிடத்தில் முதலாவது ஓடி வர வேண்டும். இயேசுவை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளுக்கு அவரை கர்த்தர் திருஷ்டாந்தமாக காண்பிப்பார். அவரை நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவை இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தைகளை நான் பின்பதாக கொண்டு வருகிறேன். இங்க வார்த்தை என்ன சொல்கிறது? அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். நீங்க இந்த காலத்துல ஒரு அரசியல் தலைவர்கள் வர்றாங்கன்னு வைங்க, அல்லது பிரபலமானவர்கள் யாராவது வந்தாங்கன்னா, இந்த வாலிப பிள்ளைங்க அல்லது ஜனக்கூட்டம் என்ன தெரியுங்க செய்ய? அவரை பார்க்கும்படியாக முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி ஓடி போய் அவர்களை பார்க்கும்படியாக நிற்பாங்க. அவங்கள பார்க்கும்படி நிற்பாங்க. ஏன்? அவர் எப்படியாவது ஒரு விச பார்த்துரோன்னு, அவருடைய கண் என் மேல பற்றோன்னு சொல்லி அந்த ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு. இங்க சகேயுவுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இவன் உருவத்திலே குள்ளம், ஆனாலும் இயேசுவை அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும். அவரை பார்த்துட்டா ஏதாவது எனக்கு நடக்கும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான்? முன்பதாய் ஓடுகிறான். முன்பதாக எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி அமர்ந்து அவர் வருகிறதை பார்க்கிறார். நாம கூட தொலைக்காட்சியில நம்ம அநேக நேரத்தில் பார்த்துருப்போம். யாராச்சும் ஒரு பிரபலமான இங்கே வர்றாங்கன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு போஸ்டில், கரண்ட் மரத்தில், அல்லது ஏதாவது ஒரு ஹைட்டான பிளேஸில், உயரமான பகுதியில் ஏறி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவரை பார்க்கணும் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி. சகேயும் அப்படித்தான் என்ன செய்கிறார்? ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். 5வது வசனம் சொல்கிறது பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இயேசு வந்துட்டார்னா உங்களை பார்க்காம விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அரசியல் தலைவர்கள் கூட, பிரபலமானவர்கள் கூட சில நேரத்தில் அவர்களுடைய தொண்டர்களை பார்க்காமல் விட்டு விடுவாங்க, முக்கியமானவர்களை பார்க்காம கூட விட்டு விடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா? நீங்க அவரை பார்க்க வகை தேடி போனீங்கன்னு சொன்னா, அவரை பார்க்க விரும்பினீங்கன்னு சொன்னா, அவர் முதலாவது உங்கள் பக்கத்திலே கடந்து வருவார். கடந்து வந்து உங்களை அண்ணார்ந்து பார்ப்பார், உங்களை நோக்கி பார்ப்பார். உங்களை அவர் கடந்து போக மாட்டார், உங்களை விட்டுவிட மாட்டார். அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை பார்த்து நலம் விசாரிக்கிறவர். அவர் உங்களை தொட்டு, பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராய் உங்க பக்கத்துல வந்து இயேசு உங்களை பார்க்கிறவராய் மாறிவிடுவார். அல்லேலூயா. இயேசு பாருங்க, அவனை கண்டு பெயர் சொல்லுகிறார். சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. என்ன சொல்றாரு? இறங்கி வா, உன் ஸ்தானத்திலிருந்து, உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து. நீ எந்த இடத்துல ஒருவேளை உன்னை குறித்து நீ உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஒருவேளை நீ பாவத்தில் விழுந்து கிடக்கிறியா? இல்ல அல்லது ஒருவேளை நீ உலகத்தில் சிக்கிட்டு இருக்கிறியா? அதிலிருந்து நீ சீக்கிரம் இறங்கி
உன்னை தாழ்த்தி, உன்னை நீயே ஒப்பு கொடுத்து, உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீ என்னிடத்துல ஓடி வா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ என்னிடத்துல ஓடி வந்துரு. நீ ஓடி வந்தா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ இன்றைக்கே நீ என் பக்கத்துல வந்துரு, நான் உன் வீட்டில் தங்க போறேன். எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை? இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், நீ என் கூட வந்துரு, நீ என் கூட இருந்தேன்னு சொன்னா எப்பொழுதுமே உன் வீட்டில் நான் தங்கி இருப்பேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் கிடையாது, புது வருட கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் கிடையாது, வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா. வருஷத்தின் 365 நாளும் இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனுடைய பரிசுத்த கூட்டமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நீங்க எப்பொழுதுமே பக்கத்திலே வைத்துக் கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்ளணும். என்ன நடந்துச்சு பாருங்க, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு சொல்லிட்டாரு, நான் கூடவே தங்கணும், சகை நீ வா. சொன்ன உடனே சகைவுக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசு இந்த வருஷத்துல உங்களோடு பல காரியத்தை பேசி இருக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுத்து பேசி இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசி இருக்கிறார், உங்களுடைய சரீரத்தை குறித்து பேசி இருக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசி இருக்கிறார். அவர் உங்களோடு பேசி பேசி உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவர் சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷம். இயேசுவினுடைய வார்த்தை யாருக்கெல்லாம் வருகிறதோ அந்த குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும். இயேசுவுடைய வார்த்தை வந்துச்சு, சகேயு உடனே இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவரை தன் வீட்டுக்கு அழைத்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேயு நின்று, வாசிங்க 8வது வசனம். ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், பாருங்க போதும். இயேசு வந்த உடனே ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனமாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. இயேசு வந்துட்டார்னா உலகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு வேறுபாட்டை கற்றுக் கொடுத்து விடுவார். நீங்க உலக பிள்ளைகளா இருக்கவே முடியாது, ஆனா மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கு, தேவ பாதுகாப்பு இருக்கு. ஆனா உலகத்திற்கு ஒத்து போக உங்களால் முடியாது, உலகத்தின் ஒத்த வேஷத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள முடியாது. இயேசு வந்த உடனே, உள்ளத்திற்குள் வந்த உடனே இவனுக்குள்ள ஒரு மனமாற்றம். ஆண்டவரே, நான் பல விதத்துல வரி வசூல் பண்ணி இருக்கிறேன், லஞ்சம் வாங்கி இருக்கிறேன், நான் பல பேரை ஏமாத்தி இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், இதை எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்கிறேன். பெரிய மனமாற்றம், மிகப்பெரிய மனமாற்றம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட இயேசு வந்துட்டார்னா உங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே, எத்தனையோ நாள் ஜெபிக்கிறேன், இனி நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ நாள் நான் உபவாசிக்கிறேன், இனி நான் உபவாசிக்கிறேன். எத்தனையோ நேரத்தில் நான் சரியா சர்ச்சுக்கு போகாம இருக்கிறேன், இனி நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சரியாய் போறேன். நான் இந்த பாவத்தை விட முடியாதபடி நான் விழுந்து போய் கிடக்கிறேன், இதை நான் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டார்னா இந்த வருஷத்துல ஒரு பெரிய மனமாற்றத்தின் அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு வந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இயேசு இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிறாரா?
ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் இயேசு இல்லை. ஏன்? பரிசுத்தம், அபிஷேகம், வேத வாசிப்பு, ஜப வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போய் இன்றைக்கு ஊழியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கலங்கி நிற்கிறோமல்ல, எல்லாவற்றையும் இழந்துட்டு போய் நிற்கிறோமல்ல. இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரா கண்டுபிடிக்கணும். இயேசு உங்க உள்ளத்தில் இருக்கிறாரா நீங்க கண்டுபிடிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அந்த தகப்பனுக்கு இவனும் குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. கீழே வார்த்தை பாருங்க, 16. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேவன் தேடும்படியாகத்தான். நம்ம பல நேரத்தில் நம்ம இழந்து போய் காணப்படுகிறோம், நம்மை நாமே தொலைத்து போய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவ பிள்ளைகளை தான் நான் ஆண்டவரை விசுவாசிச்சேன், நேசிச்சேன். ஆனா பல நேரத்தில் நான் தொலைஞ்சு போய் காணப்படுகிறேன். தொலைக்கப்பட்ட மனிதனாக, தொலைக்கப்பட்ட பொருளாக, தொலைக்கப்பட்ட பாத்திரமாக நான் நின்று கொண்டு இருக்கிறேன். பேரு கிறிஸ்தவன் தான், எனக்கு பேரு கிறிஸ்தவ பெயர் தான். ஆனா கிறிஸ்துவுக்குள் இல்லாம நான் தொலைந்து போய் இருக்கிறேன். என் தகப்பனை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் இந்த தெய்வத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். விசுவாசத்தை விட்டு, ஜெப வாழ்க்கையை விட்டு, ஸ்தோத்திரம் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு, கர்த்தருடைய அந்த மகிமையை விட்டு, தேவனுடைய அந்த கிருபையை விட்டு நான் ரொம்ப தூரம் தொலைஞ்சு போயிட்டேன். தொலைஞ்சு போயிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, இழந்து போய் இருக்கிறீங்களா, தொலைஞ்சு போய் இருக்கிறீங்களா, உங்களை தேடும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்து மறுபடியும் இந்த வருஷத்திலே உங்களை புதுப்பித்து அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டிலே தேவனுக்குள்ளாக இனி நெருங்கி ஜீவிக்க போறீங்க. இனி கர்த்தரை விட்டு உங்களால் வாழவே முடியாது. இனி இயேசுவை விட்டு வாழவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை விட்டு உங்களால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. சரி, இந்த மீட்டு கொண்ட தேவன் யாக்கோபிடத்தில் கர்த்தர் சொல்றாருல, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள. சோத்திரம். இப்படிப்பட்டவரை நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இப்படிப்பட்ட தெய்வத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை சொந்த பிள்ளையாக, புத்திரனாக, புத்திர பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை வைத்து விடுவார். அல்லேலூயா சொல்லிருங்க. கர்த்தர் சொல்றாரு, அவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா, இயேசு என் வீட்டில் இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் ஜெப நேரத்தில் என் கூடவே அமர்ந்து இருக்கிறார். விசுவாசித்தான் அவருடைய பிள்ளைகளாக நீங்க மாற முடியும். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை நாம் வாசிப்போம். 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் உலகத்திலே எந்த மூலையில, எந்த இடத்துல, எந்த நாட்டில, எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துல அவரை ஏற்றுக்கொண்டு இரு கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக வருகிற அத்தனை பேருக்கும்
கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிக்கூட கவனிங்க தம்பி, தங்கச்சி, சகோதரனே. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க விசுவாசத்தினாலே இருக்கிறபடினால நீங்க யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? ஏசப்பாவுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க புத்திரராய் இருக்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிரோமா? நீங்க கர்த்தருடைய புத்திரர்கள், இயேசுவுக்கு சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறது? இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில் இருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை தேவன் சொந்த பிள்ளையாக, சொந்த மகனாக, மகளாக நினைத்து வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லி இருக்கணும்ல. உங்களை சொந்த பிள்ளையாக நினைச்சதுனாலதான் உங்க வீட்டில் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தை நீங்க காணும்படி கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை? கடந்த நாட்களினுடைய, கடந்த வருஷத்துடைய கடைசி மாதத்தில் அநேக பிரபலமானவர்கள் இறந்து போனாங்க, அநேக ஜனங்கள் இறந்து போனாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய மகனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், என் மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளை நான் கைவிடவே கூடாது, அவர்களுக்குள் திகில் வரக்கூடாது, பிரச்சனை போராட்டம் வரக்கூடாது, என்ன பாடு வந்தாலும் சரி அவர்களை நான் மீட்டெடுக்கணும் சொல்லி பயப்படாதே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து, அல்லேலூயா, உன்னை மீட்டு கொண்ட தேவன் அவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இந்த தகப்பன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? 31வது அதிகாரத்தில் நீயும் உன்னுடைய வீட்டாரும் என்ன செய்ய ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க மட்டுமில்லை சிஸ்டர், சகோதரி, சகோதரி, இந்த வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்க இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் என்ன மட்டுமில்ல, என் கூட சேர்ந்து என் வீட்டையும், என் பிள்ளைகளையும், என் கணவனாரையும், என் மாமனாரையும், என் மாமியாரையும், என் சொந்தக்காரங்களையும் கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். அவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் என் வீட்டுக்குள் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறார்? நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அவரை விசுவாசித்தா போதும் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் அபிஷேகத்தை, ரட்சிப்பின் உடையை, ரட்சிப்பின் அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை சொந்த மகனாக நேசிச்சபடினால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய புத்திரன். அதனால்தான் இந்த ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரத்தை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. சரி, நான் ஒரு இந்த கேள்வி கேட்கிறேன், ஏன் விசுவாசிக்கணும்? ஏன் அவருக்கு நான் புத்திரரா மாறணும்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு ஸ்தோத்திரம் விடையை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்தவர்கள், தேவனாகிய கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தைகளை நீங்க வாசிச்சு பாருங்க. 1வது அதிகாரம், கொலேசியர் எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 13-14 வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி போதை கீழே 14 வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆவியானவர் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்திலே பல நேரத்தில் பிள்ளைகள் மாட்டிக்கொள்றாங்க. கவனிங்க,
இருளின் அதிகாரத்தில் பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போய்க்கிறாங்க. அவங்க அவங்க சிக்கிக் கொள்றாங்க. இருளின் அதிகாரம் பல நேரத்தில் இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த குணத்தை என்னால விட முடியல, இந்த இச்சையை என்னால விட முடியல. பல நேரத்தில் எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பரிசுத்தமா வாழ முடியல. வருஷம் வருஷம் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆனா அந்த தீர்மானத்தை வருஷத்தின் ஆரம்பத்தில் எடுக்கிறேன். ஆனா முடிவில் நான் அதை கணக்கிட்டு பார்த்தா எத்தனை நாள் நான் எடுத்த தீர்மானத்தில் சரியா இருந்திருக்கிறேன்னு சொன்னா 10% கூட என்னால் இருக்க முடியலையே. செபிக்கிறேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன், வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன், விசுவாசத்துல உறுதியா இருப்பேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன், என் குடும்பத்தை கர்த்தருக்குள் கொண்டு வருவேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன், நான் தேவனுக்குள்ளாக எப்படியாவது ஆத்மாக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனா என் தீர்மானத்தில் நான் எங்க இருக்கிறேன்? விட்டு நான் விலகிட்டேன்ல. பல நேரத்தில் என் வேலை தான் எனக்கு என்னை அதிகாரம் செய்கிறது. பல நேரத்தில் என்னுடைய பணம் தான் என்னை அதிகாரம் செய்கிறது. பல நேரத்தில் மனிதர்கள் தான் என்னை அதிகாரம் செய்கிறாங்க. பல நேரத்தில் இச்சை தான் என்னை அதிகாரம் செய்கிறது. பல நேரத்தில் சுயம் என்னை அதிகாரம் செய்கிறது. அதற்குள் நான் ஓடி ஒளிந்து விட்டேன். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? ஆரம்பம் என்னைக்கு அற்பமாய் இருக்கணும், முடிவுதான் சம்பூர்ணமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை முடிவிலே ஜெயம் பெற்று இருக்கிறதா? கடந்த வருஷத்தில் ஆவியிலே தொடங்கின நீங்கள் ஆவியிலே தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா, இயேசு சந்தோஷப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இந்த நாளுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே உங்களை சீர்தூக்கி பாருங்க. சீர்தூக்கி பா. எந்தெந்த காரியத்தில் நான் இன்னும் சரியில்லை ஆண்டவரே, சரிபடல, நான் இன்னும் எந்தெந்த காரியத்தில் இன்னும் வணங்க கழுத்துள்ள மனிதனாக இருக்கிறேன். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் இந்த மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் தேவன் படைத்த தேவனுடைய பாத்திரம். ஆனா என்றைக்கு சுயத்தில் விழுந்து இச்சித்தார்களோ அன்றைக்கு அவர்களுக்குள் பாவம் ஒட்டி கொண்டது. இந்த பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு விடுதலை இல்லாதபடி, விமோச்சனம் இல்லாதபடி, மீட்பு இல்லாதபடி பிசாசு வஞ்சிக்க நினைத்தான். ஆனால் கர்த்தரோ பிசாசின் தலையை நசுக்கும்படி தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு, தன்னுடைய புத்திரன் எந்த விதத்திலும் நான் உருவாக்கின மகன், நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவனை நான் விடக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மனித ரூபம் எடுத்து சோத்திர குமாரனாகிய இயேசுவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் இல்லாம போயிருந்தா இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. சரி, இந்த பாவ மன்னிப்பு நமக்குள் வந்திருக்கிறதுல, இந்த பாவ மன்னிப்பினாகிய இந்த பாவ மன்னிப்பு வந்துருச்சு. இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாவ மன்னிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டாரு. இதை நான் விசுவாசிச்சா கர்த்தர் சொல்றாரு ரெண்டு காரியம். ஒன்று, இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆமென் சொல்லிருங்க. இருளின் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை. இன்னொன்று,
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரண்டு இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? கவனிங்க, நீங்க ஆண்டோடைய பிள்ளை, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா? இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீங்களா? அப்படி மீட்கப்பட்டிருக்கிறவர்கள், இந்த அனுபவத்தை பெற்றவர்களால் 2 காரியத்தை நாம் சரியாய் ஸ்திரப்படுத்தி நடக்க முடியும், ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியும். 2 காரியத்தில். ஒன்று எனக்கு பாவ மன்னிப்பு. கவனிங்க தம்பி தங்கச்சி, ஒன்று பாவ மன்னிப்பு, அது ஆண்டவருடைய இரத்தத்தினால் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொன்று இருளின் அதிகாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவத்தை பெற்ற பிள்ளைங்க 2 காரியத்தில் நீங்க ஸ்திரப்படுத்தி உங்களை சரியாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க. யூதாவின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை வாசிப்போம். யூதாவின் புஸ்தகம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொள்ள. கர்த்தர் சொல்றாரு, தேவ அன்பிலே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. சிஸ்டர், இந்த உலகத்தில் தேவனோடு அன்பு வைக்க பிசாசு வைக்க விடமாட்டான். கவனிங்க, பணத்தில் அன்பு இருக்கு, வீட்டுக்கு மேல அன்பு இருக்கு, நிலத்துக்கு மேல அன்பு இருக்கு, நம்ம படிப்புக்கு மேல அன்பு இருக்கு, நம்ம அந்தஸ்துக்கு மேல அன்பு இருக்கு, நம்முடைய சோத்திர உலக பிரகாரமான இந்த ஓட்டத்தில் அன்பு இருக்கு. ஆனா தேவனுக்கு மேலாக அன்பு வைப்பதற்கு மட்டும் பிசாசு உங்களை விடவே மாட்டான். ஆனா யாரெல்லாம் தேவனுக்கு மேலாக அன்பு வைக்கிறீர்களோ, ஸ்தோத்திரம், அவருடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, தேவ அன்புல உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றார், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெறுவீர்கள். என்னன்னு சொல்லுங்க, நல்ல சத்தமிட்டு சொல்லுங்க, இரக்கத்தை பெறுவீர்கள். ஆமென். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த வருஷம் முழுவதும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சிஸ்டர், பிரதர், நீங்க யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை நீங்க ஏதோ நம்பி நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நான் கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிறேன், இது மட்டும் போதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் சகேயு இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனது போல உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும் இந்த வருஷத்துல. அடுத்தது, அவரை நீங்க விசுவாசத்தில் நீங்க ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து அவருக்கு புத்திரரா இருக்கிறீங்களா, அதையும் நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக, புத்திரரா இருக்கிற உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் அதிக நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவருடைய இரக்கத்தை பெறும்படி, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவருடைய அன்பிலை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. அன்பை குறித்து பல விதத்தில் நமக்கு ஆண்டுடைய வார்த்தை போதிக்கிறது அன்பை குறித்து. ஆனால் 1 கொரிந்தியர்ல நீங்க அந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4லிருந்து 8 வரை உள்ள வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த நம்முடைய திருச்சபை மக்களாக இணைந்து சேர்ந்து வாசிப்போம். இந்த வார்த்தையை எத்தனையோ ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. சேர்ந்து வாசிப்போம். தயவும் உள்ளது, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
சகலத்தையும் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஆண்டவருடைய வசனம் அன்பை குறித்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? அன்புள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு. சத்தமா இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, இயேசு அன்புள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நான் இயேசுவுக்கு யாருங்க? பிள்ளைங்க, புத்திரராய் இருக்கிறோம். அப்ப அவருடைய சுபாவம் எனக்கு ஒட்டி கொள்ளணுமா வேண்டாமா? அல்லேலூயா. என் அப்பா குணம் தான் எனக்கு வரும், என் அப்பாவுடைய சுபாவம் தான் எனக்கு வரும். சில பேர் சொல்லுவாங்க, பாரு அப்பா மாதிரியே பேசுறான், அப்பா மாதிரியே சிரிக்கிறான், அப்பா மாதிரியே செயல்படுறான், அப்பா மாதிரியே நடக்கிறான். ஏன்? அந்த ஜீன் அந்த மகனுக்குள்ளே வந்திருக்கிறது. இப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய புத்திரராய் இருக்கிற நமக்கு அவருடைய சுபாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், அன்புக்கு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும். அது கோபமே படாது. அல்லேலூயா. கோபமே படாது, சினமடையாது. சரியா? சினமடையாது, தீங்கு நினைக்காது, யார் ஒருவருக்கு விரோதமாகவும் தீங்கு. இதுதான் தேவனுடைய கிறிஸ்துவ அன்பு. அல்லேலூயா. அதனால கத்த ஒரு கணத்துல அரைஞ்சு இன்னொரு கணத்தை காமி. ஒரு மைல் நடக்க சொன்ன நீ 7 மைல் நட. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரல்ல, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த அன்பின் அபிஷேகத்தை இந்த வருஷத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார். கீழே வசனம் சொல்கிறது பாருங்க, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. சகலத்தையும் விசுவாசி. ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டான அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை சுகமாக்குன்னு சொல்றாருல, அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உன் குடும்பத்துல சமாதானத்தை தருவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல, அது அப்படியே கர்த்தர் கொடுக்க போறா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பேன்னு சொல்றாருல, அது அப்படியே நடக்க போகிறது. நீங்க நான் சொல்ல சொல்ல நீங்க விசுவாசத்துல துள்ளி குதிக்கணும்ல. அல்லேலூயா. இன்னைக்கு இழந்து போனதை தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்துல அதை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க குடும்பத்துல நீங்க எது நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வருவீங்க. ஒரு காரியத்துல மட்டும் ஸ்திரமா இருங்க. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, அவருடைய சுபாவம், அவருக்குள் அன்பு இருக்கிறது. அந்த அன்பினால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், அதில் நான் ஸ்திரப்படணும். அதனால நான் அன்பா இந்த வருஷத்துல நடந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய பேச்சில், கிரியில, உடைய வார்த்தையில அன்பாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஜப நேரத்திற்குள்ளாக எழுந்து செல்வோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 24வது வசனத்தை வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழகா ஒரு வசனத்தை கர்த்தர் நம்ம கண் பிரிச்சு கொடுக்கிறார் பாருங்க. ஏசாப்படை பிள்ளைங்க கவனிங்க, கவனிங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கேன்சர் சுகமாகுது, கிட்னி சுகமாகுது, லங்ஸ் சுகமாகுது, குழந்தையின் பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, திருமணம் நடக்குது, பணத்தை வெளியே சந்திக்கிறாரு, நஷ்டமெல்லாம் மாறுது. இதெல்லாம் சாதாரணம். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப மிக சாதாரணம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா நீ ஒரு காரியத்துல சரியா இருக்கணும். என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார்? என் வசனத்தை கேளு. இந்த வருஷத்துல இந்த ஆரம்ப நாட்களில் இருந்து
ஒன்று, நீங்க அன்பாயிருங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய அல்லேலூயா எப்படி வரணுங்க? அல்லேலூயா. அன்பா நடந்துக்குங்க. ஏனென்று சொன்னால் அவருடைய புத்திரர்கள், அவருடைய பிள்ளைங்க அன்பா தான் இருக்கணும். இரண்டாவது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. நித்திய ஜீவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து விட்ட உங்களுக்கு இந்த சரீர பிரகாரமான மரணம் வருமே தவிர ஆவிக்குரிய மரணத்தை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அவரோடு கூட வாழ்கிறதான அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறார். நீங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் முழுவதும் இயேசு சகேயுவோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இயேசு வந்து நின்று உங்களுக்காக அவர் சகலத்தை செய்து முடிக்க போகிறார். உங்களுக்கு திட்டங்களை கொடுக்க போகிறார். தீர்மானங்களை எடுக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆலோசனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ எந்த வழியில நடக்கணும், எங்க போகணும், எப்படி ஊழியம் செய்யணும், யாரை பார்க்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி தொழில் செய்யணும், எப்படி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும், என்ன படிப்பு உன் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், உன் சரீரத்தை நீ எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கற்று உணர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. இதை கர்த்தரே சொல்லிக் கொடுப்பா. அல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பு கூடாதபடி. பிசாசு என்ன தெரியுமா செய்யுமா? உங்களை பாதாளத்திற்கு கொண்டு போய் ஆக்கினைக்குள்ளாக படுத்தும்படி அவன் முயற்சிப்பான். கர்த்தர் அந்த திட்டத்திற்கு உங்களை உட்படுத்த மாட்டார். ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆகவே மரணத்தை விட்டு நீங்கும்படியான தேவன் அந்த கிருபையை, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் தொடுவதில்லை. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தும்படியான அந்த பெரும் பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ரெண்டு காரியத்தில் நீங்க சரியா இருங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசி, சங்கீத பகுதியை நீங்க எடுத்து வாசி பாருங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 119 ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க. 119 147 148 165 3 வசனங்களை வாசிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏசப்பா பிள்ளைங்க இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. அதிகாலையில சங்கீதக்காரன் தாவீது எழுந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அதிகாலையில் உங்க வீட்டில் என்ன தெரியுமா சத்தம் கேட்கணும்? ஜெப சத்தம் கேட்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில வச்சுடுங்க. படிக்கிற பிள்ளைங்க உன் ஹாஸ்டல்ல நீ ஆண்டுடைய பாதத்தை தேடி அதிகாலையில நீ சத்தமிட்டு கூப்பிடணும். வேலை செய்கிற பிள்ளைங்க எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, தூர தேசத்தில் இருந்தாலும் சரி, அதிகாலையில நீங்க எழுந்து சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடணும். குடும்பமா இருக்கிற பிள்ளைங்க நீங்க எல்லாரும் அதிகாலையில் எழுந்து நீங்க இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடணும். அப்பதான் ஆண்டுடைய வசனத்தை கேட்கும்படியாக சத்தமிட்டு கூப்பிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு, சத்தமா சொல்ல, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை தான் உனக்கு திட்டமிடுதலை, உனக்கு அந்த நாளுக்கு உண்டான பிளானிங்க கர்த்தர் கொடுப்பா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தா நீ செய்யற தொழில் எப்படி செய்யணும் கர்த்தர் திட்டமிட்டு கொடுப்பா. உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வியாபாரம் எப்படி பெருகணும் கர்த்தர் திட்டமிடுவார். உன்னுடைய ஊழியம் எப்படி பெருகணும், யாரைய சந்திக்கணும், எப்படி ஆத்துமாக்களை சோத்திர ஆதாயப்படுத்தணும் கர்த்தர் திட்டமிட்டு கொடுப்பார்.
அல்லேலூயா. உன் பிள்ளைங்க என்ன படிப்பு படிக்கணும், உன் பிள்ளைகளுக்கு எங்க மாப்பிள்ளை பார்க்கணும், உன் மகனுக்கு எங்க பொண்ணு பார்க்கணும், நல்ல குடும்பமா கர்த்தர் தரும்படியாக திட்டத்தை கர்த்தர் தருவார். நீங்க மாம்சத்துல முயற்சி பண்ணினா எதிலையாவது போய் ஒன்றுல மாட்டிக்கொள்வீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கும் பொழுது அவரே திட்டத்தை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 148 சொல்லுது பாருங்க, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நான் சில நேரத்தில் 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்பேன். ஆனா 2:45 ஆவியானவர் என்னை எழுப்பிட்டு வர. சில நேரத்தில் அப்படிதான். நீங்க ஏசப்பாட்ட சொல்லிட்டு படுங்க. நைட்டில் படுக்கும் பொழுது நைட்டில் சொல்லிட்டு படுங்க, ஆண்டவரே என்னை எழுப்பிடுங்க, அதிகாலையில் உங்களோடு நான் பேசணும், உங்க பக்கத்தில் வந்து அமரணும், எனக்கு அந்த விழிப்பை கொடுங்க. அதிகாலையில் ஜாமக்காரன் விழித்திருக்கிறது போல நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல முழிப்பை கர்த்தர் தந்துருவாரு. நீங்க டிவி பார்த்துட்டு, செல்போனை பார்த்துட்டு, யூடியூப் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு, உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா பிசாசு பல நேரத்தில் நம்முடைய தூக்கத்தில், நம்முடைய நித்திரையில கூட ஒரு விதமான பயத்தை, நடுக்கத்தை, திகிலை கொண்டு வந்து தூக்கத்தை கலைத்து விடுவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஜெபம் பண்ணிட்டு தூங்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு படு, ஏசப்பாட்ட சொல்லிட்டு படு. காலையில நான் நேரமே எந்திரிச்சு ஜெபிக்கணும். இந்த தீர்மானத்தை எடுங்க, இந்த தீர்மானத்தை எடுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, இருளின் அதிகாரத்தில் இருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிற, தேவனுடைய சொந்த புத்திரராய் இருக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த வருஷத்துல இந்த 2 தீர்மானம். 1, அன்பினால் நான் இந்த வருஷத்துல நான் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சுபாவம் எனக்குள் வரணும். இன்னொன்று, அவருடைய வசனத்தை கேட்டு அவரோடு கூட நடக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவரே கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தை நான் தியானிக்கும்படி ஜாம குறித்த ஜாமங்களுக்கு முன்னாடி என்னை எழுப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்ப 165வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவ்வளவுதாயா. எல்லாரும் எழுந்து நிலைங்க, எல்லாரும் எழுந்து நிலைங்க. கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எங்கே இருந்தாலும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த வருஷத்தில் வேதத்தை நீங்கள் நேசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த சமாதானத்தை நான் தருவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையை தருவேன். அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த இடத்துல கடந்து வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் எல்லா இடரலையும் எடுத்து போட்டு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறவராய் அவர் உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் கூடவே நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தரும். வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன், உங்களுக்கு வாக்கு மாறாத தேவன், இன்றைக்கு உங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அதிகாரமுள்ள தெய்வமாய், அற்புதத்தின் தெய்வமாய் இன்றைக்கு நம் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. கர்த்தர் சொல்றாரையா, உங்களை பார்த்து, என்னை பார்த்து, இந்த உலகத்துல யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை, நீ கலங்காதிரு என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா நன்றியோடு உம்மை துதிக்கிறே. சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என் இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. இந்த வருடம் முழுவதும் உங்களை வழுவாமல் பாதுகாத்துக் கொள்ளுகிற தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறான். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டே. சொல்லுங்க. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டே. ஓ நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா இவம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. உணர்வுள்ள பிள்ளைகளாக ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. அறிக்கையிட்டு சொல்லுங்க. எதிர்காலம் உங்க கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. சேர்ந்து சேர்ந்து நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தெய்வத்திற்கு இடம் கொடுங்க. ஏசப்பா இன்றைக்கு உங்க வீட்டுல வந்து தங்கணும். சகையோடு தங்கின தேவன் இன்றைக்கு உங்க வீட்டுல தங்கணும். அவருடைய வல்லமை பற்றி கொள்ளுங்க, அவருடைய கிருபை பற்றி கொள்ளுங்க. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஓ ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. தகப்பனே கைவிடாதிருங்கப்பா. பயப்படாதே. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் இந்த வருடம் முழுவதும் என் அன்பு பிள்ளைகளை உம்முடைய புத்திரராய் நினைத்து விசுவாசத்தில் உறுதியாய் தரித்துக் கொண்டு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அன்பினால் கட்டப்பட்டு கர்த்தருடைய வசத்தினால் ஸ்திரமாய் திறப்பட்ட பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்குள்ளாக இவர்களை அழைத்து செல்லுகிற அந்த அனுபவத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இந்த வருஷத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுத்து அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இப்பொழுதே அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே,
சாட்சியாய் நிறுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பெரிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.